ஐபிஎல் டீமில் இந்த டீமை பார்த்தா போலர்ஸ்க்கு எல்லாருக்கும் பயம்தான். எந்த டீமை பற்றி சொல்கிறேன்னு போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஆமாங்க, இந்த டீம் வந்தாலே போலர்ஸ்க்கு எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஏன்னா இந்த டீமில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபினிஷர் தான். ஏன்னா ஸ்டேடியம் இவங்கக்கிட்ட இருக்கா இல்லை இவங்க கை பவரில் ஸ்டேடியம் இருக்கான்னு தெரியாது. அந்த அளவுக்கு இவங்களோட பவர் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் வச்சுருக்காங்க. இதை யாரை சொல்கிறோன்னு தெரியல, வேறு யாரும் இல்லைங்க, நம்ம சிஎஸ்கே டீமை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஆமாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டிங் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா பவர் பிளேலேயே கிரவுண்டை விட்டு வெளியே அடிக்கிற அளவுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே டீமோட பேட்டிங் லைனப்போ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேயரு, இவருக்கு முகவரியும் தேவையில்லை, முகமும் தேவையில்லை. ஏன்னா இவர் பேருக்கே ஒரு ஆறாக இருக்குது. ஆமாங்க, எம்எஸ் தோனியை பற்றி தான் சொல்ல போகிறோம். இவர் எப்போ வேணாலும் மேட்ச்சை திருப்புவார். இவர் க்ரீஸில் இருக்கிற வரைக்கும் ஆப்போனன்ட் பவுலர்ஸ் எல்லாமே என்ன வேணால் நடக்கலாம், நம்மளே தப்பி தவறி கூட இவருக்கு நம்ம ஒரு குட் லென்த் பால் கூட போட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. எந்த பால் போட்டாலும் ஸ்டேடியத்தை விட்டு அடிக்கிற பவர் நம்ம எம்எஸ் தோனிக்கு இருக்குது. இதை எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்க? இது சூப்பரான பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பவர்ஃபுல் பிளேயர்ஸ் பேட்டிங் ஆனால் கொஞ்சம் ப்ரெஷராக தானே இருக்கும். ஆனால் இவர் பேட்டிங்கில் க்ரீஸில் இருந்தால் மற்ற டீமுக்கு எல்லாம் அல்லுன்னு சொல்ல முடியாது. பக்கத்து நாட்டு பிளேயர்ஸ் விளையாடும் போது கூட இவங்க டீமை பார்த்து பயப்படுவாங்கன்னு சொல்கிற அளவுக்கு எம்எஸ் தோனி க்ரீஸில் இருந்தால் மற்ற ஐபிஎல் டீமுக்கும் கஷ்டம்தான். அப்புறம் நம்ம டீமோட கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் தான். காமன் கம்போஸ்ங்க, எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் க்ளீன் ஹிட்டிங் கிளியர் ஷாட் ஆடக்கூடிய பிளேயர் ருத்ராஜ் கேக்வாட். பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்லு அமைதியான சொரூபுன்னு சொல்லலாம். ஆனால் அடிக்கிற ஷாட் எல்லாமே பக்காவாக புஷ்பான மாதிரி தெரிக்கும். அவர் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து எல்லாமே மஞ்சள் படைகள் எல்லாமே சாந்தா சுரூபியாகவும் கொஞ்சம் எப்போ நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ரன் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் ருத்ராஜ் கேக்வாட். இவர் இருக்கிறதாலையும் மற்ற போலர்ஸ்க்கு எல்லாமே ஸ்டேடியமில் மேலே பார்ப்பாங்களே தவிர ஆனால் கீழே பார்க்குறத மறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஃபோர்ஸ் அடிக்கிற பிளேயர்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டி டெவால் பிரேவிஸ். இவர் சின்ன ஏபின்னு நம்மளை எல்லாரும் கொண்டாடப்படுறோம். ஆனால் இவர் அடிக்கிற ஷாட் எல்லாமே அவர் பார்க்க மாட்டார், ஆனால் மற்றவங்கள பார்க்க வைப்பார். அந்த மாதிரி ஒரு ஷாட்ஸ் அடிக்கக்கூடிய சிக்ஸர் எபிலிட்டி கூடிய பிளேயர் டெவால் பிரேவிஸ். வெறும் பேட்டிங் மட்டும் கிடையாதுங்க, ஃபீல்டிங்லேயும் ஒரு செம்ம ஃபீல்டரு. அதனால தான் இவர் சிக்ஸ் அடிக்கிற பால்ஸ் எல்லாமே இவர் கைக்குள்ளேயே இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, மற்ற டீமில் ஆடும்போது இவரோட ஃபீல்டிங் சென்ஸ் பார்த்து இவர் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு மீடியம் சைஸ் ஆளாக இருந்தாலும் பறந்து பிடிக்கிறதுல வல்லவர். இவர் சிக்ஸ் அடிக்கிறதுல மட்டும் இல்லை, சிக்ஸ் போகிற பாலை தடுக்கிற அளவுக்கும் ஸ்ட்ரென்த் உடையவர். நெக்ஸ்ட் நம்ம ஆறுச்சாமி சிவம் தூபே. இவர் ஸ்பின்னர் வந்தாலே கை காலெலாம் துடிக்கும். அவர் கிரவுண்டை விட்டு அடிக்காமல் விட மாட்டார். ஸ்பின் போலர்ஸ் எப்படி கூகுளி போட்டாலும் சரி, ரிஸ்பின்னு ஸ்லைடர் எது போட்டாலும் பாலை வெளியே தூக்கி அடிச்சிருவார். இவர் நம்மளுக்கு போலிங் போட்டால் தான் பயம், பேட்டிங்கர்னா பயமே கிடையாதுங்க. ஏன்னா இவர் அடிக்கிற சிக்ஸஸ் எல்லாமே க்ரௌடுக்கு போதோ இல்லையோ மற்ற டீமோட வாயை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு இருக்கும் அந்த சிக்ஸு. சிவம் தூபே என்ன மிராக்கல் வேணாலும் பண்ணதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபினிஷர் தகுதிக்கு ரொம்ப அப்பாற்பட்டு போயிட்டுருக்காரு. ஏன்னா இந்தியன் டீம் 2020 வேர்ல்ட் கப்பில் இவரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது. அதே ஃபார்ம் கண்டினியூ ஆச்சுன்னா சிஎஸ்கே டீமுக்கு இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்க காத்திருக்கு. மற்றபடி சொல்லணும்னா ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா இவங்கெல்லாம் செம்ம யங்ஸ்டர்ஸ். எல்லாருமே எப்போ சிக்ஸ் அடிப்பாங்க பவர் பிளேயில் அண்டு மிடில் ஆர்டர்ஸில் இவங்களை யூஸ் பண்ணாலும், ஸ்பெஷலி ஆயுஷ் மாத்ரே பவர் பிளேயில் ஹிட்டிங்ஸ் யங்ஸ்டராக இருந்தாலும் இப்போ 2020 வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும், சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டியும் சூப்பராக இருக்கும். அதனால் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் யாரையுமே குறைச்சி இட முடியாது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த பவர் இருக்குது. யாருமே வந்து கிரவுண்ட் ஷாட் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல முடியாது. எந்த பிளேயர்ஸ் பண்ணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். அதனால் இந்த வருஷம் ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கேவோட பேட்டிங் பவர் சூப்பராக இருக்குது. இதனால் சிஎஸ்கேக்கு கப் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே டீமோட பவர் ஹிட்டிங் பற்றி சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மாஸ் அண்ட் கிளாஸாக இருக்குது. இது அக்ரினா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் சொல்லுங்கள். சிஎஸ்கேக்கு 6வது கப்பு உறுதியான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.